Hi and welcome to Easy Spoken English Kanchi. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். டேக் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரைட். ஸோ டேக் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது இல்லை, பட் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம பண்ணாமல் இருக்கோம். அதனால தான் அதை நம்ம காமனாக யூஸ் பண்ணாத மாதிரி இருக்குது. ஓகே, டெஃபினட்டாக இது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணி தான் பேசணும். நம்ம தமிழ் சென்டென்சஸில் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இங்கிலீஷ்லேயும் அது எப்படி யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஏற்கனவே நான் சிம்பிளாக பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் டேக்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் மோஸ்ட்லி நான் ஸ்பெஷல் கேசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இட்ஸ் கோனா பி அன் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ஸோ வாட்ச் இட் டில் த எண்ட். Now let's get started. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பெஷல் கேசஸ் போகிறதுக்கு முன்னாடி ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் டேக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். உனக்கு புரியுதில்ல, இதை நம்ம கொஸ்டினாக கேட்கல, நம்ம ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பேசுகிற சென்டென்சஸ் தான் இந்த மாதிரி டேக் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் மூலமாக நம்ம சில விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். உனக்கு புரியுது இல்லையா, உனக்கு புரியுது தானே, இந்த தானன்ற வேர்டை கூட யூஸ் பண்ணுவோம் தமிழில். ஸோ இங்கிலீஷில் அதை நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நோ யூஸ் பண்ணி பேசுகிறோம். யூ அண்டர்ஸ்டாண்ட் நோ அந்த மாதிரி டெஃபினட்டாக பேசக்கூடாது. பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ இது இஸ் நாட் ஒரு கிராமர் ஸ்ட்ரக்சர், கிராமட்டிக்கலி கரெக்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் அ வேர்ட் டு ஈக்குவலன் டு இந்த டேக் கொஸ்டின்ஸ். ஓகேவா, ஸ்பீக்கிங்கில் இன்ஃபார்மலாக நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இதுக்கான கரெக்ட் ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் யூ. ஸோ அண்டர்ஸ்டாண்ட், இந்த யூ அண்டர்ஸ்டாண்டுன்ற சென்டென்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் வேர்ப் கூட ஷார்ட் நெகட்டிவ் சேர்த்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும். யூ அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் யூ. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம இங்கே யூ இந்த இடத்துல போட்டிருக்கோம் இல்லையா, இதில் எப்போவுமே சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் தான் வரணும். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்பெஷல் கேஸில் நம்ம தேர் கூட யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நீ இது ஏற்கனவே பண்ணியிருக்கல்ல, யூ ஹாவ் ஆல்ரெடி டன் திஸ். நீ இது ஏற்கனவே பண்ணியிருக்க இல்லையா, நீ இது ஏற்கனவே பண்ணியிருக்க தானே. கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம டேக் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு இதில் இருக்க ஃபர்ஸ்ட் வேர்ப் ஆர் ஹெல்பிங் வேர்ப் என்னது, ஹாவ், ஷார்ட் நெகட்டிவ் ஹாவன்ட், சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூ. ஓகே, ஸோ இங்கே யூக்கு பதிலாக ஏதாவது பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோமு ஹேஸ் ஆல்ரெடி டன் திஸ். கரெக்டாக ஹேஸ் இருக்கிறதுனால ஹேசன்ட் ஹீ தான் கேட்கணும். ஹீக்கு பதிலாக சோமு போடக்கூடாது, ஹேசன்ட் ஹீ. நெக்ஸ்ட் ஒன், அவள் எழுதலைல்ல, ஷீ இஸ் நாட் ரைட்டிங். இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ டேக்கில் நம்ம நெகட்டிவ் போட வேணாம், ஷார்ட் நெகட்டிவ் போட வேணாம். ஷீ இஸ் நாட் ரைட்டிங், இஸ் ஷீ அப்படின்னு கேட்டால் போதும். ஷீ இஸ் நாட் ரைட்டிங், இஸ் ஷீ. நெக்ஸ்ட் ஒன், நம்ம பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும்ல, வி ஷுட் ரெஜிஸ்டர் அவர் நேம்ஸ். ஸோ ஷுட்ன்ற ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. ஷுடன்ட் வி ஷுட் ரெஜிஸ்டர் அவர் நேம்ஸ், ஷுடன்ட் வி. நெக்ஸ்ட் ஒன், யூ வுட் லைக் டு பார்ட்டிசிபேட் இன் தி அப்கமிங் இவெண்ட்ஸ், வுடன்ட் யூ. ஸோ யூ வுட் லைக்குன்னு இருக்குது. ஸோ வுட் தான் ஃபர்ஸ்ட் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப். ஸோ வுடன்ட் யூ. ஓகே, வுட்டோட ஷார்ட் நெகட்டிவ் அண்ட் த சப்ஜெக்ட் ப்ரொனவுன், வுடன்ட் யூ. ஸோ இப்போ நம்ம ஸ்பெஷல் கேசஸ் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஐன்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே நம்ம ஹெல்பிங் வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. பட் நம்ம டேக்கில் ஆமன்ட் ஐ அப்படின்னு போட முடியாது, ஆரண்ட் ஐ அப்படின்னு தான் போடணும். பாருங்கள், நான் இன்னும் இந்த டீமில் இருக்கேன்ல, ஐ ஆம் ஸ்டில் பார்ட் ஆஃப் த டீம். ஆமன்ட் ஐ, நோ. ஆரண்ட் ஐ அப்படின்னு கேட்கணும். ஐ ஆம் ஸ்டில் பார்ட் ஆஃப் த டீம், ஆரண்ட் ஐ. இருக்கேன்ல அப்படின்னு கேட்குறதுக்கு. கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்ல, ஐ எம் ஆன் டைம், ஆரண்ட் ஐ. ஐ எம் ஆன் டைம், ஆரண்ட் ஐ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நெகட்டிவ் அட்வர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த சென்டென்ஸோடைய டேக்கில் நம்ம நாட் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் உன் மேலே கோவமே பட்டதில்லைல்ல. ஸோ நெவர் அப்படின்ற நெகட்டிவ் அட்வர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷி ஹஸ் நெவர் பின் ஆங்க்ரி வித் யூ. நெவர்ன்னு இருக்கிறதுனால அந்த சென்டென்ஸ் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். ஷீ ஹேஸ் நாட் பின், நாட்ன்றதான் நம்ம டேக்கில் நாட் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஷீ ஹேஸ் நெவர் பின் இருந்தாலும் நம்ம டேக்கில் நாட் யூஸ் பண்ணக்கூடாது. ஹேஸ் ஷீ, ஷி ஹஸ் நெவர் பின் ஆங்க்ரி வித் யூ, ஹேஸ் ஷீ. நெக்ஸ்ட் ஒன், அவன் கிளாஸை மிஸ் பண்ணதே இல்லைல்ல. ஸோ இங்கே நெவருக்கு பதிலாக நான் ஹார்ட்லி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஹார்ட்லி, ஹீ ஹார்ட்லி மிஸ்ட் த கிளாஸஸ். டிட் ஹீ. ஸோ இங்கே டிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் வேர்ப் ஹெல்பிங் வேர்ப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டு. பட் மிஸ்டு நம்ம அங்கே போட முடியாது. மிஸ்டில் இருக்க ஹெல்பிங் வேர்ப் வந்து டிட். ரைட்டாக, பாஸ்ட் டென்ஸ் அது. ஸோ அதில் இருக்க ஹெல்பிங் வேர்ப் வந்து டிட். ஸோ டிட் ஹீ. ஓகே, டிட் கூட நாட் போட வேணாம். ஸோ டிட் ஹீ ஹார்ட்லி மிஸ்ட் த கிளாஸஸ், டிட் ஹீ. அடுத்தது, இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் ஆர் நெகட்டிவ் ப்ரொனவுன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன மாதிரி டேக் எழுதணும்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எல்லாம் சரியாயிடும்ல அப்படின்னு சொல்கிறோம். எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஓகே, எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி ஓகே. எப்படி சொல்லலாம், இஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம். இஸ்ன்ட் இட் தான் சொல்லணும். எவ்ரி திங்
அப்படின்றது ப்ளூரல், எல்லாமே அப்படின்றது ப்ளூரல் தான், பட் ஸ்டில் வி யூஸ் இட். ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஓகே, isn't it? எவ்ரிதிங் இஸ் கோனா பி ஓகே, isn't it? ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எவ்ரிதிங், திங்கை குறிக்கிற மாதிரியான ஒரு இன்டெஃபினட் ப்ரொனவுன். இப்போது பர்சன்ஸை குறிக்கிற மாதிரியான ஒரு இன்டெஃபினட் ப்ரொனவுன் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு அமைதியான வாழ்க்கை வேணும்ல, எல்லாரும் ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் விரும்புவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் அ பீஸ்ஃபுல் லைஃப், இல்லையா? அந்த டேக் நம்ம எப்படி போட போகிறோம்? இங்கே எப்போவுமே இந்த மாதிரி இன்டெஃபினிட் ப்ரொனவுன் வந்து பர்சன்ஸை குறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம டேக்கில் தேன்ற சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன தான் வாண்ட்ஸ் அப்படின்னு இருந்தாலும் நம்ம டஸ் யூஸ் பண்ண முடியாது டேக்கில், டோன்ட் தே. ஓகேவா? ஸோ இது டோட்டலி கான்ட்ராஸ்ட். இது நம்மளுக்கு தெரியலனா நம்ம டெஃபினட்டாக தப்பாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் அ பீஸ்ஃபுல் லைஃப். ஸோ வாண்ட்ஸில் இருக்க ஹெல்பிங் வேர்ப் வந்து டஸ் தான், அதை நம்ம இங்கே போட முடியாது. பிகாஸ் எவ்ரி ஒனுக்கு நம்ம இங்கே சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தே தான் யூஸ் பண்ணணும், அதுதான் ரூல். ஸோ அதனால் நம்ம டோன்ட் தே தான் சொல்லணும், டசன்ட் தேன்னு சொல்ல முடியாது. ஸோ டோன்ட் தே, எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் அ பியூட்டிஃபுல் லைஃப் ஆர் பீஸ்ஃபுல் லைஃப், டோன்ட் தே. நெக்ஸ்ட் ஒன். இதை யாரும் இதை பண்ணதில்லை தானே, யாரும் இதை பண்ணதில்லை தானே. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நோபடின்னு இருக்குது, ஏன்னா இதை பர்சன்ஸை குறிக்கிற நெகட்டிவ் ப்ரொனவுன். ஓகே, ஸோ நம்ம இங்கேயும் தேன்ற சப்ஜெக்ட் தான் டேக்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சொல்லலாம், நோபடி ஹேஸ் டன் இட், ஹேவ் தே தான், அங்கே ஹேஸ் இருந்தாலும் நம்ம ஹேவ் தே தான் சொல்லணும். தேக்கான வேர்ப் அக்ரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேவ் தான். ஸோ நோபடி ஹேஸ் டன் இட், ஹேவ் தே, அப்படி தான் கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன். நாம் அவங்கள கூப்பிடலாம் தானே, அவங்கள இன்வைட் பண்ணலாம் தானே, இன்வைட் பண்ணலாம்ல அப்படிலாம் சொல்லும் போது லெட்ஸ் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ்க்கு கொஷின் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஷால் வி. லெட்ஸ் இன்வைட் தெம், ஷால் வி, நம்ம அவங்கள கூப்பிடலாமா, கூப்பிடலாம்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுற கொஷின்ஸ். ஸோ லெட்ஸ் இன்வைட் தெம், ஷால் வி. அடுத்து நம்ம கேக் கட் பண்ணலாம்ல, லெட்ஸ் கட் த கேக், ஷால் வி, லெட்ஸ் கட் த கேக், ஷால் வி. ஸோ லெட்ஸ் வர சென்டென்சஸ்க்கு டேக் கொஷின்ஸ் ஆர் கொஷின் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷால் வி தான். நெக்ஸ்ட் ஒன். தீஸ் தோஸ் வரும்போது அதோடைய டேக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தே அப்படின்ற சப்ஜெக்ட் ப்ரொனவுன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அது உன்னுடைய ஷூஸ் தானே, அது உன்னுடைய ஷூஸ் தானேன்னு சொல்கிறதுனால தோஸ் ஆர் யோர் ஷூஸ், ஆரண்ட் தே, தோஸ் ஆர் யோர் ஷூஸ், ஆர் இருக்கிறதுனால ஆரண்ட், தே தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இது உன்னுடைய அக்காவுடையது தானே, இதுவும் அக்காவுடையது தானே அப்படின்னு கேட்குறோம். தீஸ் ஆர் யோர் சிஸ்டர்ஸ், தீஸ் ஆர் யோர் சிஸ்டர்ஸ், ஆரண்ட் தே. ஓகேவா, சிஸ்டர்ஸ் அப்படின்னு ப்ளூரலில் சொல்லுங்கள். சிஸ்டர் உடைய, அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வந்து உடைய பொசிஷனை சொல்கிறது இங்கே. ஓகே, தீஸ் ஆர் யுவர் சிஸ்டர்ஸ், ஆரண்ட் தே. நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது தேர் இஸ் தேர் ஆர் ஸ்ட்ரக்சரில் எப்படி டேக் யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 10 ரூம்ஸ் இருக்குல்ல, தேர் ஆர் 10 ரூம்ஸ் ஹியர், ஆரண்ட் தேர். ஸோ இது மட்டும் ஸ்பெஷல் கேஸ், தேர் யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த திஸ் எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஐ வி யூ தே ஹி ஷீட் தான் சப்ஜெக்ட் ப்ரொனவுனாக டேக்கில் யூஸ் பண்ணுவீங்க, இங்கே தேர் யூஸ் பண்ணலாம். அடுத்தது, நேற்று ஒரு பிரச்சனை இருந்ததில்ல, தேர் வாஸ் அ ப்ராப்ளம், பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறதுனால வாஸ், தேர் வாஸ் அ ப்ராப்ளம் எஸ்டர்டே, வாசன்ட் தேர், வாசன்ட் தேர். ஓகே, ஸோ நான் இப்போ ரீசெண்டாக தேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய லாஸ்ட் ஸ்பெஷல் கேஸ், இந்த மாதிரி பொசிஷனை சொல்லும் போது நம்ம டைரெக்டாக அந்த ஹேவ் ஹேஸை டேக்கில் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவகிட்ட பணம் இருக்குல்ல, ஷீ ஹேஸ் மனி, ஹேசன் ஷீ அப்படி சொல்ல முடியாது. பட் சம்டைம்ஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க, ஹேசன் ஷீ டைரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. பட் அமெரிக்கன் இங்கிலீஷில் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க, ஷீ ஹேஸ் மனி, டசன் ஷீ. ஸோ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸும் ஷீ ஹேஸ் மனி, ஷீ டசன்ட் ஹேவ் மணின்னு தான் சொல்கிறோம், கரெக்டாக? தட்ஸ் ஹவ் வி யூஸ் இட். ஸோ அதனால் டேக்லேயும் நம்ம ஷீ ஹேஸ் மனி, டசன்ட் ஷீனே சொல்லலாம். அடுத்தது, அவன் கார் வச்சுருக்கான் தானே, ஹி ஹேஸ் அ கார், ஹி ஹேஸ் அ கார், டசன்ட் ஹீ. யூ ஹேவ் மனி, டோன்ட் யூ. ஸோ யூ ஹேவ்ன்னு இருக்கும்போது டோன்ட் யூ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹெல்பிங் வேர்பை டூ டஸ் அப்படின்றத மாற்றி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ், நம்ம எப்படி லாங் சென்டென்சஸ் விட முடியும் இல்லையா? ஸோ லாங் சென்டென்சஸில் எப்படி டேக் யூஸ் பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல, உனக்கு தெரியும், யூ நோ. என்ன தெரியும்னா நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு, வாட் ஐம் டாக்கிங் அபவுட், யூ நோ வாட் ஐம் டாக்கிங் அபவுட். ஸோ இதில் எதை நம்ம எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா மெயின் க்ளாஸ் யூ நோ, இதுதான் நம்ம டேக்கில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நோவில் இருக்க, யூ நோவில் இருக்கிற ஹெல்பிங் வேர்ப் என்னதுன்னா டூ, டோன்ட் யூ, யூ நோ வாட் ஐம் டாக்கிங் அபவுட், டோன்ட் யூ. நெக்ஸ்ட் ஒன். நாம் இன்றைக்கி கிளம்புறோன்னு நீ அவன்கிட்ட சொல்லிட்டல்ல. ஓகே, யூ ஹாவ் டோல்ட் ஹிம், என்ன சொல்லிட்ட, நாம் இன்றைக்கி கிளம்புறோன்னு, தட் வி ஆர் லீவிங் டுடே.
ஸோ யூ ஹாவ் டோல்ட் ஹிம் அதுதான் மெயின் clause. அங்கே இருக்கிற ஹெல்பிங் verb என்னது ஹாவ். ஹேவன்ட் யூ, யூ ஹாவ் டோல்ட் ஹிம், ஹேவன்ட் யூ. ஸோ கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ் போகும்போது யூ ஹாவ் டோல்ட் ஹிம் தட் வி ஆர் லீவிங் டுடே, ஹேவன்ட் யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அப்பா வர வரைக்கும் அவங்க கிளம்ப மாட்டாங்க தானே, அவங்க இங்கே தானே இருப்பாங்க, அப்பா வர வரைக்கும் கிளம்ப மாட்டாங்க தானே. தே ஆர் நாட் லீவிங் அன்டில் டேட் கம்ஸ். தே ஆர் நாட் லீவிங் இதான் மெயின் clause. எப்போ வரைக்கும்னா அன்டில் டேட் கம்ஸ். ஸோ தே ஆர் நாட் லீவிங் அப்படின்றது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அதில் இருக்க ஹெல்பிங் verb மட்டும் ஆர் சப்ஜெக்ட் pronoun தே ஆர் தே. தே ஆர் நாட் லீவிங் அன்டில் டேட் கம்ஸ் ஆர் தே. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். நீ சென்னையில் இருந்த போதும் உனக்கு வேலை இருந்ததுல, நீ சென்னையில் இருந்தப்பவும் உனக்கு வேலை இருந்துச்சு தானே, நீ வேலை செஞ்சுட்டு இருந்தல, வேலை பார்த்துட்டு இருந்தல, அந்த மாதிரி ஒரு அர்த்தம். யூ ஹேட் அ ஜாப் ஈவன் வென் யூ வேர் இன் சென்னை. யூ ஹேட் அ ஜாப் ஈவன் வென் யூ வேர் இன் சென்னை. ஸோ இங்கே என்ன பண்ணணும், யூ ஹேட் அ ஜாப் இதுதான் மெயின் clause. ஹேடில் இருக்க ஹெல்பிங் verb பிகாஸ் இது ஒரு பொசிஷன் மாதிரி. ஸோ ஹேடன்ட் யூன்னு டேரெக்டாக நம்ம எழுத முடியாது. அதில் இருக்க ஹெல்பிங் verb என்னது டிட். டின்ட் யூ, யூ ஹேட் அ ஜாப் ஈவன் வென் யூ வேர் இன் சென்னை, டின்ட் யூ. நெக்ஸ்ட் ஒன். நான் இல்லாதப்போ எதுவும் நடக்காதுல்ல. ஸோ நெகட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணி ஒரு லாங் சென்டென்ஸ் மாதிரி. நான் இல்லாதப்போ, ரைட், நான் இல்லாதப்போ எதுவும் நடக்காது. எதுவும் நடக்காதுன்றதா மெயின் clause. நத்திங் ஹேப்பன்ஸ். ஓகே, எதுவுமே அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் எவர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நத்திங் எவர் ஹேப்பன்ஸ் வென் ஐம் அவே. நான் இல்லாதப்போன்றதுக்கு யூ கேன் சிம்ப்ளி சே வென் ஐம் அவே. வென் ஐம் நாட் ஹியர், வென் ஐம் ஆப்சண்ட், அந்த மாதிரிலாம் வேணாம். யூ கேன் ஜஸ்ட் சே வென் ஐம் அவே. ஓகே, நத்திங் எவர் ஹேப்பன்ஸ் வென் ஐம் அவே. இதுக்கு நத்திங் திங்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட் ப்ரொனவுன் டேக்கில் இட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ நத்திங் எவர் ஹேப்பன்ஸ் இது ஒரு நெகட்டிவ் ப்ரொனவுன்றதுனால இங்கே நாட் தேவையில்லை, டஸ் இட், டஸ் இட். ஓகே, நத்திங் எவர் ஹேப்பன்ஸ் வென் ஐம் அவே, டஸ் இட். ஆல்ரைட். ஆல்ரைட், ஸோ தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன். ஸோ இந்த லெசனில் நம்ம கொஷின் டேக்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது பார்த்தோம். கொஷின் டேக்ஸ் ரொம்பவே ஈஸி தான். பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸ் வரும்போது யார் வேணால் ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் இந்த லெசன். ஸோ நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் 5 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதை ரீட் பண்ணலாம். உனக்கு கிடச்சிருச்சு இல்லை. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கேஸ்லாம் இல்லை, நார்மலான ஒரு கொஷின் டேக் தான். ட்ரை பண்ணுங்கள். அடுத்து, உங்கள் மேனேஜரை யாரோ தினமும் வந்து பார்க்குறாங்க தானே. ஸோ இன்டெஃபினட் ப்ரொனவுன் பர்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பர்சனுக்கு கொஷின் டேக்கில் என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணணுன்னு யோசிச்சு எழுதுங்க. அவன் என்கிட்ட சொல்லிட்டான்னு நீ நினச்சல்ல. ஓகே, நவுன் க்ளாஸ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அடுத்து, நாம் படம் பார்க்கலாம்ல, லெட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுகிற சென்டென்ஸ். லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது கொஷின் டேக் என்ன இருக்கும் யோசிச்சு எழுதுங்க. உனக்கு என் மேலே அக்கறையே இல்லை. ஸோ இதில் வந்து நெவர் அப்படின்ற நெகட்டிவ் அட்வர்ப் யூஸ் பண்ணி எழுதுங்க. ஆல்ரைட், கண்டிப்பாக உங்களோட ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் கரெக்ஷன் பண்ணி ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டு த வெரி எண்ட். I'll see you all in the next video with a new lesson. Till then, take care and bye.